السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الحسنات يذهبن السيئات صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة أن يدع طعامه وشرابه. صدق النبي صلى الله عليه وسلم. இப்புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நம்மை அமர்த்தி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் முறித்தும் உண்டாகட்டுமாக. ஆமீன். என் அடியான் ஒரு நன்மை செய்தால் அதற்கு பகரமாக நான் 10 மடங்கு ஏன் 700 மடங்கு நன்மைகளை நான் தருகிறேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் குதுஸிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதனுடைய திருக்குர்ஆனிலே கூறுகிறான், ஒரு தீமை செய்தால் அதற்கேற்ப ஒரு பாவத்தை மட்டும்தான் நான் எழுதுகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். இன்னும் ஒருபடி மேலாக சென்று இவ்வாறாக குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபன ஸய்யிஆத், நிச்சயமாக நல்லமல்கள் என்பதாகிறது அனைத்து தீய காரியங்களையும் வீழ்த்திவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஆனால் ஒரு தீய குணம், ஒரு தீய செயல் என்பதாகிறது அனைத்து நல்ல காரியங்களையும் வீழ்த்திவிட்டு அழித்துவிட்டு சொர்க்கத்தையே ஹராமாக்கிவிடும் என்றால் அது இந்த புறமாகத்தான் இருக்கும். சரி, இந்த புறம் என்றால் என்ன? இந்த கேள்வி 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சஹாபாக்களுக்கு வந்துவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து இவ்வாறாக கேட்டார்கள், அத்ததுரோன மா கீபத் என்பதாக சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். புறம் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் அனைவர்களும் எப்பொழுதும் கூறக்கூடிய பதிலைத்தான் அப்பொழுது கூறினார்கள், அல்லாஹு ரசூலு ஆலம், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் மிக அறிந்தவர்கள் என்பதாக கூறினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரன் ஒரு செயலை செய்திருப்பார், அந்த செயலை மற்றொருவரையும் போய் சொல்லுவதுதான் புறம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், மக்களை அதிகமாக நரகத்தில் தள்ளுவது எது என்பதாக கேட்டுவிட்டு அவர்களே பதிலையும் சொன்னார்கள், அஜுவபானி, 2 துவாரங்கள் என்பதாக சொன்னார்கள். அதில் ஒரு துவாரம் தான் இந்த வாய். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர பெருமக்களே. இந்த வாயை வைத்துதான் நாம் இந்த ரமலானுடைய சிறப்பை நாம் சொல்லுகிறோம். உதாரணமாக சொல்ல போனமே ஆனால் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் மாதம், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படும் மாதம் என்றெல்லாம் நாம் கூறுகிறோம். ஆனால் இதே வாயை வைத்துதான் நாம் புறமும் பேசுகிறோம், மற்றவர்களை பற்றி புறமும் பேசுகிறோம். மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது என்பது ஆகிறது அவருடைய சதையை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றால் எந்த அளவிற்கு ஒரு மோசமான செயலாகும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே ஒருவர் மலையளவு நன்மைகளை சுமந்து கொண்டு வருவார், அந்த அமல்கள் அனைத்தும் பஞ்சுகளை போன்று பறந்துவிடும். காரணம் என்னவென்று தெரியுமா? அந்த தீய காரியங்களுடன் அவர் புறம் பேசி இருப்பார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கிறார்கள். ஆக பகல் முழுவதும் நோன்பு வைத்தாலும், இரவு முழுக்க நின்று வணங்கினாலும் இந்த ரமலானுடைய மொத்த சிறப்புகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நம்முடைய வாயில் உள்ள நாவை பாதுகாக்க வேண்டும். இதைதான் இவ்வாறாக சொல்லுவார்கள், கசரத்துல் கலாமி வில்லத்துல் முஸ்லிம் என்பதாக. அதிகமான பேச்சு என்பது ஒரு முஸ்லிமுக்கு எதிரியாகும் என்பதாக சொல்லுவார்கள். ஆக இந்த புறம் மேலும் வீணான பேச்சுகளை விட்டு இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அனைவரும் நல்லமல்களை செய்து இந்த ரமலானுடைய சிறப்பை அதிகமாக பெற்று நாளை மறுமையில் ரய்யான் எனும் சுவனத்தில் நுழைவதற்கு வல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறி எனது வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.